வணக்கம். நாங்கள் மதம் மாறப்போகிறோம். புத்தபுரம் தலித்துகள் சவால். நீதிமன்ற தீர்ப்பால் குளறுபடி. அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரத்தால் தான் என்னால நல்ல மாதிரியான காணொலிகளை போட முடியுது. நம்ம சமீபத்துல நடக்கிற எல்லா தொடர் சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் நல்ல காணொலிகளை உங்களுக்கு தர முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப சமீபத்துல இந்த உத்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தலித்துகள்லாம் ஒரு போர்க்கொடி உயர்த்தினாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்க என்ன அங்கிருந்து என்ன ஒரு குரல் வருதுன்னா, சமீபத்தை அவங்களுடைய ஊடக பேட்டிகள்லயும் சரி, இல்ல யூடியூப்ல உள்ள காணொலி பேட்டிகள்லயும் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நாங்க இந்து மதத்திலிருந்து மதம் மாற போறோம். நாங்க தேவேந்திர குல வேளாள தலித்துகள், நாங்க இந்து மதத்திலிருந்து மதம் மாற போறோம். என்ன காரணம்னா, இங்க எங்களுக்கு உள்ள கூட இருக்கிற உயர் சாதி இந்துக்கள் எங்களை துன்புறுத்துறாங்க. பல நூற்றாண்டுகளாக இருக்கிற இந்த எங்களுடைய வழிபாட்டு முறையை அவங்க தடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக எங்களுடைய குலதெய்வமான முத்தாரம்மன் கோயில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு எங்களை அங்க வழிபாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. இல்ல அம்மன் சிலைய கோயிலுக்கு வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க கொடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாங்க காலகாலமாக வணங்கிட்டு அங்க ஒரு ஆலமரம் தெய்வம் இருக்கு. அதை இப்ப நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக அது சிறை வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிறை வைக்கப்பட்டதன் மூலமாக அதை தொடர்ந்து கூட எங்களுக்கு உரிமை இல்லை. சோ இந்த மாதிரி இந்து மதத்துல எங்களுக்கு சம உரிமை கிடைக்கல. எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள், நாங்க நடமாடுற உரிமைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தீண்டாமை சுவர் அங்க இருந்தது. அதை உடைச்சங்கிற பேர்ல சும்மா ஒரு பகுதி மட்டும் உடைச்சு அது சால்வ் பண்ண மாதிரி காட்டிட்டாங்க. அரசாங்கமும் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, பழைய அரசாங்கங்கள். அதே மாதிரி அதிகார வர்க்கமும் எங்களுக்கு தொடர்ந்து எங்களை புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க அங்க வாழுற மேல் சாதி இந்துக்கள், பிள்ளைமார் இந்துக்களுக்கு ஆதரவாக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்து மத காவலர்கள் என்று சொல்லி இருக்கிற இந்த இந்து முன்னணி, இந்த RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள், மற்ற அமைப்புகள், அந்த ஏரியாவில் இயங்குற அமைப்புகள் எல்லாமே உயர் சாதி இந்துக்களை தூக்கி பிடிச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. நாங்க இந்துவா இருந்தோம், எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால எங்களால தொடர்ந்து நாங்க இந்துவா இருக்க முடியாது. நாங்க எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிட்டோம். அதாவது முதல்ல அந்த லோக்கல்ல உள்ள சமுதாய லீடர்களை பேசி பார்த்தோம். அப்புறம் அங்க உள்ள அரசியல் கட்சிகள் மூலமாக இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்த்தோம். அதுவும் கிடைக்கல. லோக்கல் மக்கள்கிட்ட, லோக்கல்ல உள்ள தங்களுடைய மற்ற உயர்சாதி இந்துக்கள்கிட்ட பேசும்போது அவங்களும் எங்களுக்கு குழி பறிச்சுட்டாங்க. எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கல. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்களே, கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டுமே உயர்சாதி இந்துக்களுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால எங்களுக்கு வேற எந்த வழியும் கிடைக்காததால எங்களுக்கு இப்ப ஒரே வழி, நாங்க கிறிஸ்தவர்களாகவோ அல்லது முஸ்லிம்களாகவோ மதம் மாற போறோம். மதம் மாறுவதன் மூலமாக தான் இந்த சமுதாயத்துக்கும், இந்த அரசாங்கத்துக்கும், இந்த இந்து மதத்துக்கும் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட முடியும்னு அந்த எல்லைக்கு நாங்க போயிட்டோம். அதுதான் ஒரு சொல்யூஷன். அந்த மாதிரிதான் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க போகுது. அந்த ஒரு முடிவாலதான் எங்களுக்கு ஒரு தன்மானம், சுய மரியாதை, சுய கௌரவம் இதெல்லாம் கிடைக்க போகுது. இந்த போது நாங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தயங்கல. நாங்க அந்த முடிவுக்கு வந்துட்டோம் ஏற்கனவே. ஆக நாங்க ஒரு நல்ல டைமுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனி டைம் நாங்க மதம் மாறுவோம். ஸோ இப்போ எல்லா முடிவுகளுக்கும், எல்லா சொல்யூஷனை நோக்கி நாங்க டிராவல் பண்ணிட்டோம். டிராவல் பண்ணி வெற்றி எங்களுக்கு கிடைக்காதுல. எங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்துகிட்டு இந்த இந்து மதத்திலே இருக்க முடியாது. அதனால நாங்க நிச்சயமாக மதம் மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. அருமையானா என்ன இருக்கு, அவங்க யதார்த்தத்தை தான் பேசுறாங்க. அவங்க ஒன்றும் பொய் எதுவும் சொல்ல. பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. பல ஏஜென்சிகள், பல நிறுவனங்கள், அதாவது அரசாங்க நிறுவனமா இருக்கலாம், ஜாதிய நிறுவனமா இருக்கலாம், இல்ல கோர்ட்டா இருக்கலாம், பல நிறுவனங்களுக்கு போய் எங்களுக்கு தீர்வு கிடைக்காதான் தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்களுக்கு உண்மையான காரணம். நாங்க கௌரவம் உள்ள ஒரு இந்துக்காக வாழ முடியல. நாங்க இன்னுமே எங்களை தலித்துகளா தான் பாக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு சரி, இங்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்கலன்னு அரசாங்கத்திட்ட போனோம். அரசாங்கம் நாமிக்கு வாசாவா தான் முடிச்சிருக்க வழிய அரசாங்கமும் முழு மனசோட செயல்படல. அரசாங்கமும் அங்க உள்ள உயர்சாதி இந்துக்களுக்கு தான் ஆதரவா தான் இருக்கு. அந்த தீண்டாமை சுவர உத்தரப்புறத்துல இடிச்சோன்னு சொல்றாங்களே வழியா, அது சும்மா ஒரு ஏற்கனவே நாங்க புழகிட்டு இருந்த ஒரு ஒற்றையடி பாதையை இடிச்சுட்டு அவங்க நியூஸ் பேப்பர்ல சொல்லிட்டாங்க. அதுலயும் எங்களுக்கு முழுவதுமான ஒரு தீர்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு இத்தனைக்கும் கம்யூனிஸ்டுங்க தான் தொடர்ந்து போராடுறாங்க. மற்றபடி சில தலித் அமைப்புகள் எங்களுக்கு போராடுறாங்களே வழிய ஆளுங்கட்சியோ இல்ல அதிகாரிக வர்க்கமோ எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யல அப்படிங்கிறது சொல்றாங்க. இதனுடைய ஹைலைட்டா அவங்க சொல்றதுதான் இந்த கோர்ட்டு தான். கோர்ட் என்ன பண்ணிருக்கு, இருக்கிற பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணி ஏற்கனவே எரி நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி, எரி நெருப்புல நெய்ய ஊத்துற மாதிரி இந்த கோர்ட்டுகள் மதுரை பெஞ்சு அந்த அளவு ஒரு அட்டகாசம் பண்ணிருக்கு. அந்த ஒரு குளறுபடியான தீர்ப்பின் மூலமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு கோர்ட்டுகளும் நாங்களும் உயர் சாதி இந்துக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோங்கிற மாதிரியான
ஒரு ஸ்டாண்டை எடுத்து அவங்களுமே வந்து இதுல குளறுபடியான தீர்ப்பு கொடுத்ததால அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க ஊர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் இதுல என்ன காம்ப்ளிகேஷன்னா, கோர்ட்டுக்கு இவங்க போறாங்க, போயிட்டு எங்களுக்கு நாங்கள் காலகாலமாக வழிபாட்டு வந்து அந்த முத்தாளம்மன் கோயிலை வந்து உயர்சாதி இந்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வழிபாட்டு உரிமையை மறுத்துட்டாங்க, திருவிழா காலங்கள்ல அந்த சிலையை வந்து கோயிலுக்கு வெளியே கொண்டு வந்துச்சு கும்பிட்டு நீங்க போயிட்டே இருங்க, மற்ற இது செய்யறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி நாங்க அந்த இடத்துல வந்து தொண்டு தொட்டு வணங்கிட்டு இருந்த ஒரு மரம், அந்த மரம் அந்த 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 மர வழிபாட்டை கூட எங்களுக்கு நாங்க அதை ஒரு ஒரு எங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அதை வழிபாட்டுட்டு வரோம். ஸோ அந்த மரத்தையுமே வந்து கோர்ட் ஆர்டர் என்ன பண்ணிடுச்சுன்னா, அதை கட்டி போட்டு அதை ஒரு தீண்டாமை, மரத்துக்கு எதிராகவும் ஒரு தீண்டாமை சுவரை வந்து கோர்ட்டுடைய தீர்ப்பு மூலமாக அமைச்சிருக்குங்கிறது வெட்கக்கேடு. இப்ப வந்து அந்த கோர்ட்ல நாங்க அந்த அந்த மரத்துல போய் தொட்டு கூட வழிபட முடியல, அந்த அளவு ஒரு கோர்ட்டும் வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டுடுச்சு. ஆக எல்லா வழிகளிலும் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய அந்த சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டுடுச்சு. நாங்க வந்து இப்ப இனி என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு இந்த சூழல்ல தான் வந்து எங்களுடைய மக்கள்லாம் சேர்ந்து நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லா வழியிலையும் நம்ம பார்த்துட்டோம். முயற்சிகள் வந்து பலவாறான முயற்சிகள் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். எந்த முயற்சிக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காத போது நமக்கு ஒரே முயற்சி மதம் மாறுதல் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க எங்க ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலையும் உள்ள நாட்டாமைகளோட மற்ற எங்க மக்களோட பேசி இப்போ ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டோம். அதாவது என்னன்னா, இதுக்கு உடனடியாக தீர்வு வந்து அது எந்த யாரா இருக்கலாம், அரசாங்கம் இருக்கலாம், இல்ல அந்த ஊர் பெரியவர்களா இருக்கலாம், இல்ல அங்க உள்ள பஞ்சாயத்தா இருக்கலாம், இல்ல அங்க மதுரை நீதிமன்ற கிளையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும். எங்களுக்கு நாங்க தீர்வை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இதுல வந்து தீர்வு ரொம்ப லேட் ஆனாலோ, இல்ல தீர்வே இல்லை உங்களுக்கு இதான் கதி, நீங்க இந்த மாதிரி 2ஆம் தர குடிமகளா தான் இருக்கணும், நீங்க தலித்துகள் தான், உங்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமை, இந்து வழிபாட்டு உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க தொடர்ந்து இதே மாதிரி தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க கண்டிப்பாக வந்து மதம் மாறுவோம். என்ன மதங்கிறத நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், கிறிஸ்தவ மதமா இஸ்லாமாங்கிறத யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க வெகு விரைவில் மதம் மாறுவோம் அப்படிங்கிறது தான் அவங்க சேலஞ்ச் இப்போ விடுறது சேலஞ்சா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு அம்சம் வந்து நோட் பண்ண வேண்டியது, இந்து அறநிலையத்துறையும் இவங்களுக்கு சாதகமா இல்லை. அதுவுமே வந்து நாம்கி வாசா சில மீட்டிங்ல வந்து நடத்திருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை அமைதி குழு எல்லாம் அமைச்சு எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனா கடைசியில அவங்களுமே வந்து உயர்சாதி இந்துக்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. அவங்களாலையும் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப இந்த கவர்மெண்ட்ல உள்ள இந்து அறநிலையத்துறையுமே வந்து இவங்க எந்த அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து ஏற்ற சமமான நடவடிக்கைகள், எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை எடுக்காத பட்சத்துல இவங்க மேலேயும் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இப்ப இருக்கிற அரசாங்கம் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க வந்து முதல்வர்கிட்டையும் அப்பீல் பண்ணி பார்த்துட்டோம், அப்பீல் பண்ணியிருக்கிறோம், இன்னும் அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான முடிவு வரல. அப்படிங்கிறதால எங்களுக்கு வேற வழி கிடையாது, மதம் மாறியே தீருவோம் அப்படிங்கிறதுல நாங்க தீர்க்கமா இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்து முன்னணியும் இங்கு உள்ள இந்து பெரியவர்களும் இந்த ஊர்ல இந்த ஏரியாவில், அதே மாதிரி நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தான் இதுக்கு முழு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம்ட்டு அவங்க கடைசியா சொல்றாங்க. நாமும் வந்து இதுல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அமர்வுல வேற ஒரு இடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.